நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் சும்மா அமர்ந்திருக்கும் போது திடீரென்று ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறதா? சோகமாகவோ கோபமாகவோ இல்லை, ஏதோ ஒரு வெறுமை. போன் உதவவில்லை, இசை உதவவில்லை, ஊக்கமளிக்கும் வீடியோக்கள் உதவவில்லை. அப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்கள், காரணமே இல்லாமல் என்னால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை? இதோ ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை. உங்கள் வாழ்க்கை மாறாமலோ, நேர்மறை எண்ணங்கள் இல்லாமலோ, கட்டாயப்படுத்தப்பட்ட ஊக்கம் இல்லாமலோ 15 நொடிகளில் உங்கள் மூளையை மகிழ்ச்சியான நிலைக்கு மாற்ற முடியும். இன்று உங்கள் மனநிலையை உடனடியாக மாற்றும் 3 எளிய மூளை தந்திரங்களை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஆனால் கவனமாக கேளுங்கள். 3வது தந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை தவறவிட்டால் மன அழுத்தத்திற்கு உங்கள் மூளை எதிர்வினையாற்றும் விதத்தை மாற்றும் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். எனவே இறுதி வரை என்னுடன் இருங்கள். ஒரு சிறிய கதையுடன் தொடங்குவோம். இதோ கற்பனை செய்து பாருங்கள். இருவர் ஒரே மாதிரியான மோசமான நாளை எதிர்கொள்கிறார்கள். அதே போக்குவரத்து, அதே மன அழுத்தம், அதே பிரச்சனைகள். ஒருவர் இரவு முழுவதும் வருத்தப்படுகிறார், மற்றவர் அதை உதறிவிட்டு எல்லாம் சரிதான் என்று உணர்கிறார். வித்தியாசம் அவர்களின் வாழ்க்கையில் இல்லை, முதல் சில நொடிகளில் அவர்களின் மூளை எப்படி செயல்பட்டது என்பதில்தான் உள்ளது. உங்கள் மூளை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வடிவமைக்கப்படவில்லை, அது வேகமாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த எதிர்வினை எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த முடியும். அங்கேதான் இந்த 3 தந்திரங்களும் பயன்படுகின்றன. முதல் தந்திரத்திற்கு செல்வோம். தந்திரம் எண் 1, முகத்தின் உணர்வு மாற்றம் சுவிட்ச். இதோ பெரும்பாலானோருக்கு தெரியாத ஒரு விஷயம். உங்கள் மூளை உணர்ச்சிகளை உருவாக்குவது மட்டுமல்ல, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்க அது உங்கள் உடலையும் கவனிக்கிறது. அதற்கு உங்கள் முகம்தான் மிக முக்கியமான தகவல் ஆதாரம். இப்பொழுது என்னுடன் இதை செய்யுங்கள். மெதுவாக உங்கள் புருவங்களை உயர்த்துங்கள், உங்கள் தாடையை தளர்த்துங்கள், உங்கள் வாயின் ஓரங்கரை சற்று உயர்த்துங்கள். பெரிய புன்னகை வேண்டாம், மென்மையான புன்னகை போதும். இவை 15 நொடிகள் அப்படியே வைத்திருங்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? உங்கள் மூளைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சமிக்ஞை கிடைக்கிறது. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மூளை நினைக்கும் போது அது மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியான உணர்வுகளை தூண்டுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியை கட்டாயப்படுத்தவில்லை, அதை வெளிப்படுத்தினீர்கள். சில நொடிகள் முன்பு உங்கள் மனநிலை மோசமாக இருந்தாலும் இது வேலை செய்யும். ஏனெனில் உங்கள் மூளை எண்ணங்களை விட உடல் சமிக்ஞைகளுக்கு வேகமாக எதிர்வினையாற்றுகிறது. அதனால்தான் இந்த உத்தி உடனடியாக வேலை செய்கிறது. இப்போது மக்கள் செய்யும் தவறு இதுதான். மகிழ்ச்சியாக உணர்ந்த பிறகு உடலை மாற்றலாம் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் மூளை அதற்கு நேர்மாறாக செயல்படுகிறது. முதலில் சிக்னலை மாற்றுங்கள், உணர்வு தானாகவே வரும். இப்பொழுது 2வது உத்திக்கு செல்வோம். இப்போது உங்கள் மூளையிடம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று எப்படி சொல்வது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் மூளை சிந்திப்பதை நிறுத்தவில்லை என்றால் என்ன செய்வது? உங்கள் மனம் அலைபாய்ந்து பிரச்சனைகளையே அசைபோட்டாலோ அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாலோ என்ன செய்வது? அதற்குத்தான் இந்த அடுத்த தந்திரம் உதவும். தந்திரம் எண் 2, அதை கட்டுப்படுத்த அதற்கு பேரிடுங்கள். உங்கள் மூளைக்கு 2 முக்கிய நிலைகள் உள்ளன: சிந்திக்கும் நிலை மற்றும் எதிர்வினையாற்றும் நிலை. உணர்ச்சிகள் அதிகரிக்கும் போது உங்கள் மூளை உடனடியாக எதிர்வினையாற்றத் தொடங்கும். இது ஒரு குறுக்கு வழி. நீங்கள் மன அழுத்தத்தையோ பதற்றத்தையோ அல்லது சோர்வையோ உணரும் அந்த நொடியில் மனதிற்குள்ளோ அல்லது சத்தமாகவோ இப்படி சொல்லுங்கள்: நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன், நான் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறேன், நான் எரிச்சலாக உணர்கிறேன். அவ்வளவுதான், அதை பெயரிட்டு அடையுங்கள். எந்த ஆய்வும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இதோ ஒரு மாயாஜாலம். நீங்கள் உணர்வை அடையாளம் காணும் அந்த நொடியே உங்கள் மூளை உணர்ச்சி மையத்திலிருந்து தர்க்க மையத்திற்கு கட்டுப்பாட்டை மாற்றுகிறது. இது ஒரு சுவிட்சை அழுத்துவது போன்றது. அந்த உணர்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள். அது மட்டுமே சில நொடிகளில் அதன் தீவிரத்தை குறைக்கும். இதை இப்படி நினைச்சு கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஒரு புயல் வீசினால் நீங்கள் நனைந்து விடுவீர்கள். ஆனால் அதை அடையாளம் கண்டவுடன் நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளிருந்து அந்த புயலை பார்ப்பது போல உணர்வீர்கள். ஒரே புயல், ஆனால் அனுபவம் வேறானது. இது ஏன் இவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது தெரியுமா? உங்கள் மூளையால் ஒரே நேரத்தில் பதற்றமடையவும் உணர்வுகளை பெயரிடவும் முடியாது. பெயரிடுவது அந்த சுழற்சியை தடுக்கிறது. நீங்கள் அமைதியாக வேண்டியதில்லை. உங்களுக்கு தீர்வுகள் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வாக்கியம் மட்டுமே தேவை. இப்போது இதை முதல் தந்திரத்துடன் இணைத்து பாருங்கள். உங்கள் முகம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறுகிறது. உங்கள் மனம் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் என்கிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் இன்னும் முடியவில்லை, ஏனெனில் 3வது தந்திரம் வித்தியாசமானது. இது உங்கள் மூளை மகிழ்ச்சிக்கான வேதிப்பொருட்களை வெளியிடும் விதத்தை மாற்றுகிறது. இதை நீங்கள் தவறவிடக்கூடாது. பெரும்பாலானோர் மகிழ்ச்சியை தவறான வழியில் தேடுகிறார்கள். அவர்கள் நல்ல செய்திக்காக காத்திருக்கிறார்கள், ஊக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள், வாழ்க்கை மேம்பட காத்திருக்கிறார்கள். ஆனால் வெற்றிக்கு பிறகு உங்கள் மூளை மகிழ்ச்சியை வெளியிடுவதில்லை. அது முன்னேற்றத்தின் போதுதான் அதை வெளியிடுகிறது. அதை எப்படி தூண்டுவது என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் உடனடியாக நீங்கள் நன்றாக உணர முடியும். கடைசி தந்திரத்தை பற்றி பேசுவோம். தந்திரம் எண் 3, மைக்ரோவின் டோபமைன் ஹிட். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் தவறவிட்டால் உங்கள் மூளையில் மகிழ்ச்சியை தூண்டும் மிக வேகமான வழியை இழந்து விடுவீர்கள். இதோ அது. உங்கள் மூளை டோபமைனை வெளியிடுவது பெரிய இலக்குகளை முடிக்கும் போது அல்ல, சிறிய செயல்களை செய்து முடிக்கும் போதுதான். இப்போதே 15 வினாடிகளுக்கும் குறைவான ஒரு சிறிய செயலை தேர்ந்தெடுங்கள். உங்கள் உடல் நிலையை சரி செய்து கொள்ளுங்கள். மெதுவாக ஒரு முறை மூச்சை இழுத்து விடுங்கள். ஒரு மிடறு தண்ணீர் குடியுங்கள். ஒரு சிறிய வேலையை முடித்து வையுங்கள்.
இப்போதே செய்யுங்கள், அவ்வளவுதான். இப்போது என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் மூளை முன்னேற்றத்தை கண்டறிந்தது. முன்னேற்றம் என்றால் டோபமைன். அந்த டோபமைன் உங்களை நன்றாக உணர வைப்பது மட்டுமல்ல, அது உத்வேகம், கவனம் மற்றும் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கிறது. இதனால்தான் தொடங்குவது எப்போதும் கடினமான பகுதியாக இருக்கிறது. நீங்கள் தொடங்கியதும் உங்கள் மூளை தொடர்ந்து செயல்பட உதவுகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் செயல்படுவதற்கு முன் உத்வேகம் பெற காத்திருக்கிறார்கள். அது தவறான முறை. செயல் முதலில் வர வேண்டும், உத்வேகம் அதன் பின் வரும். இந்த தந்திரம் சக்தி வாய்ந்தது, ஏனெனில் இது எப்போது வேண்டுமானாலும் வேலை செய்யும். மனநிலை சரியில்லையா? ஒரு சிறிய வெற்றி. ஆற்றல் குறைவாக உள்ளதா? சிறிய வெற்றி. சிக்கிக் கொண்டீர்களா? சிறிய வெற்றி. உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. உங்களுக்கு இயக்கம் தேவை. உங்கள் மூளை உடனடியாக உங்களுக்கு வெகுமதி அளிக்கும். இப்போது இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு கடினமான தருணத்தில் இருக்கிறீர்கள். நிலைமை மோசமாவதற்கு பதிலாக உங்கள் முகத்தை தளர்த்தி உணர்வை அடையாளம் கண்டு ஒரு சிறிய வெற்றியை உருவாக்குங்கள். ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் நரம்பு மண்டலம் மாறுகிறது. வாழ்க்கை மாறியதால் அல்ல, உங்கள் மூளையின் வேதியியல் மாறியதால். இதுதான் உண்மையான கட்டுப்பாடு. இந்த உத்திகளை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வேகமாக உங்கள் மூளை செயல்படும். இவை நீங்கள் உருவாக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் அல்ல, இவை நீங்கள் மாற்றக்கூடிய சுவிட்சுகள். அந்த சுவிட்சுகள் எங்கே இருக்கின்றன என்று தெரிந்தால் நீங்கள் நீண்ட நேரம் மோசமான நிலையில் இருக்க மாட்டீர்கள். இதை முடிப்போம். பெரும்பாலானோர் ஒருபோதும் அறிந்து கொள்ளாத உண்மை இதுதான். மகிழ்ச்சி என்பது நீங்கள் தேடி பெறுவதல்ல, அது நீங்கள் தூண்டி விடுவது. உங்கள் மூளையிலேயே அதற்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே உள்ளன. நொடிகளில் பாதுகாப்பை உணர்த்துவது எப்படி? உணர்ச்சிகளின் சுழற்சியை உடனடியாக நிறுத்துவது எப்படி? மகிழ்ச்சியை தரும் வேதிப்பொருட்களை தேவைப்படும் போது தூண்டுவது எப்படி என்பதை நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டீர்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு 15 வினாடிகளுக்குள் உங்கள் மனநிலையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். காத்திருக்க வேண்டாம், கட்டாயப்படுத்த வேண்டாம். எளிய மூளை அறிவியல் உங்களுக்காக செயல்படுகிறது. அடுத்த முறை நீங்கள் சோர்வாகவோ அழுத்தமாகவோ அல்லது சிக்கலாகவோ உணரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் மகிழ்ச்சி வெகு தொலைவில் இல்லை, அது ஒரு சிறிய மாற்றத்தில் உள்ளது.